சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம். ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நவீன காலத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவம் அப்படின்றத கேள்விப்படுறதே ரொம்ப ஒரு அரிதாக இருக்குது இல்லையா. நிறைய பேர் வந்து அறுவை சிகிச்சை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட உடல் எடை ரொம்ப குறைவாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து சிசேரியன் பண்ணுறாங்க. ஸோ குழந்தையோட உடல் எடை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நீங்க செக்கப் போகும்போது மகளிர் மருத்துவர் எல்லாமே கேட்பாங்க, என்ன ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா, வெயிட் அதிகமா இல்லை, குழந்தையோட எடை ரொம்ப கம்மியா இருக்கு, ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்றது அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் குழந்தையோட உடல் எடை ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து படிப்படியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா. ஒரு குழந்தை வந்து ஒரு 10 வாரத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 30 கிராம் அளவுக்கு இருக்கும். 20வது வாரத்துல அதனோட வளர்ச்சி அதிகமாகும். அப்போ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 300 கிராம் அளவுக்காவது இருக்கணும். அதே போல குழந்தை வந்து 30வது வாரத்தை நெருங்கும் போது 1316 கிராம் அளவுக்கு குழந்தையோட வெயிட் இருக்கு அப்படின்னா குழந்தையோட growth நார்மலாவே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றது அர்த்தம். 42வது வாரத்தை நீங்க நெருங்கும் போது குழந்தையோட எடை வந்து பாத்தீங்கன்னா 3685 கிராம் அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா சுகப்பிரசவம் கட்டாயம் நடக்கும். அறுவை சிகிச்சை நோக்கி நம்ம போகணுன்ற ஒரு அவசியம் இல்லை. நார்மலா குழந்தையோட உள்ளுக்கு ஹெல்த்தியா இருக்கணும், எடை வந்து படிப்படியா அளவு அதிகமாகணும் அப்படின்னா என்ன மாதிரி டயட் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ குழந்தை நம்ம கருத்தரிச்சிட்டோம் அப்படின்னா குழந்தையோட உடல் வளர்ச்சி அப்படின்றத போக்கி நம்ம போகும்போது தாய்மார்கள் எடுத்துக்கிற உணவு தான் நம்ம குழந்தைக்கு போகுது. அப்போ எந்த அளவுக்கு ஆரோக்கியமா தாய்மார்கள் சாப்பிடணுன்றத முதல் தெரிஞ்சுக்கோங்க. கால்சியம் ரொம்ப அதிகமாக ரிச் ஃபுட் எதெல்லாம் இருக்கோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். கால்சியம் ரிச் ஃபுட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக பால் சார்ந்த உணவுகளில் அதிகமாக இருக்கு. அதே போல கீரை வகைகள் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உணவில் நட்ஸ் ரொம்ப முக்கியம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, வால்நட் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உடல் சோர்வு அடையாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக பயப்படாதீங்க. உங்களுக்கு இடையில நீங்கள் வெயிட் செக் பண்ணுறீங்க, குழந்தையோட வெயிட் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை சொல்லும் போதே நீங்கள் உணவில் மாற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ கர்ப்பிணியாக இருக்கும்போது முக்கியமாக உள்ளுக்கு எடுத்துக்கிற உணவு ரொம்ப முக்கியம். அதில் உங்களுக்கு இறைச்சி எந்த அளவுக்கு நீங்கள் மீன் சாப்பிட்றீங்களோ ரொம்ப நல்லது. ரெட் மீட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நட்ஸ் எடுங்க, எல்லாமே எடுங்க. தாய்மார்களோட உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு நல்லா நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிறீங்களோ அப்பதான் நமக்கு உள்ளுக்கு இருக்கிற குழந்தையோட ஆரோக்கியம் முழுமையா இருக்கும். சுகப்பிரசவம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். நம்ம திருவண்ணாமலையில் வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுறேன். சிவ மருத்துவமனை சார்பாக மாதந்தோறும் இலவச மருத்துவ முகாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்து நம்ம மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து மதியம் வந்து 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமோட சிறப்பம்சம் என்னன்னா, சக்கரவியாதி, மூட்டுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தைராய்டு, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், நாள்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும், குழந்தையின்மை உட்பட எல்லா வியாதிகளுக்கும் மருத்துவ ஆலோசனை முற்றிலும் இலவசம். அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படையான உள்ள மருந்துகள் முற்றிலும் இலவசம். இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம்ல கலந்து கொள்ள விருப்பமானவங்க கீழ்கண்ட நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யறது ரொம்ப அவசியம். உங்கள் இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெற சிவ மருத்துவமனை சார்பாக நடைபெறும் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம்ல கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை.